டைப்ரைட்டிங் ஆகஸ்ட் 2025 எக்ஸாம் எழுதிட்டு தேர்வு முடியும் பார்த்துருப்பீங்க. இப்போ அதில் ரீவல்யூஷனுக்காக காத்துட்டு இருக்க மாணவர்களுக்கான வீடியோ தான் இது. தலானன் யூடியூப் சேனல் எஜுகேஷனுக்காக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இது மாதிரியான நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் பார்த்துக்கங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீவல்யூஷனுக்கான டேட், இப்போ ஓப்பனிங் டேட் எப்போ, க்ளோஸ் டேட் எப்போ, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ரீவல்யூஷன் டைப்ரைட்டிங் ரீவல்யூஷன் 2025 படி இந்த ரீவல்யூஷன் வந்து என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அதாவது 11/11/2025 இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் வந்து ஒன்லி ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆஃப்லைனில் அப்ளை பண்ணக்கூடாது. ஆன்லைன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் கரெக்டான ஃபார்மெட்டில் உங்களுடைய பெயர், ரிஜிஸ்டர் நம்பர், நீங்கள் என்ன சப்ஜெக்ட் அப்ளை பண்ண போகிறீங்க, இந்த டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும். அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலோ, அப்ளிகேஷன் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணாமல் விட்டுருந்தாலோ, அல்லது ஃபீஸ் சரியாக கட்டாமல் இருந்தாலோ, அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டோட்டு பொறுப்பேற்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் ஃபில் பண்ணணும். அதில் வந்து எந்த ஒரு தவறு ஏற்பட்டாலும் அதுக்கு முழு பொறுப்பு மாணாக்கர்கள் தான். இதை விட முக்கியம், இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் நோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு ரிசிப்ட் இருக்கும். அதை பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சென்டரில் படிச்சிங்கன்னா சென்டர் மூலம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான வந்து ஓப்பனிங் டேட் 11/11/2025 சொல்லிட்டு, இதோட க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17/11/2025. அதாவது கம்மிங் மண்டே. நீங்கள் லாஸ்ட் டேட் வரைக்கும் போகாதீங்க. வரக்கூடிய சனிக்கிழமைக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போட்டுருங்க. ஏன் அப்ளிகேஷனை உடனே போடுங்கன்னு சொல்கிறது நான் இல்லைங்க. டோட் போட்டு கடைசி நேரத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு சர்வர் ஃபெயில் ஆகும், உங்களுடைய பேமெண்ட் ஃபெயில் ஆகும். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதுக்கு வந்து டோட் போட்டு கண்டிப்பாக பொறுப்பேற்காது. இதுக்கான கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 150 ரூபா தான். அந்த 150 ரூபா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். நீங்கள் சென்டரில் படித்தாலோ இல்லை வந்து நீங்கள் ப்ரைவேட் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பழைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைனில் ஒரு அப்ளிகேஷன் எடுத்து ஃபில் பண்ணி பேங்க்கில் டிடி எடுத்து அதை இங்கேருந்து கொரியரில் அனுப்பி இப்படி நிறைய நடைமுறைகள் இருந்துச்சு. எப்போ எல்லா நடைமுறைகளும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன்லி ஆன்லைன் மோட் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதில் மாணவர்கள் வந்து முதல்ல பேப்பர் ஜெராக்ஸுக்கு அப்ளை பண்ணி, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது பேப்பர் ஜெராக்ஸ். இந்த பேப்பர் ஜெராக்ஸ் அப்ளை பண்ணி இதில் நீங்கள் பேப்பர் ஜெராக்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் ரீவல்யூஷன் அப்ளை பண்ண முடியும். பேப்பர் ஜெராக்ஸ் யார் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் ரீவல்யூஷன் அப்ளை பண்ண முடியுமே தவிர, பேப்பர் ஜெராக்ஸ் போடாமல் டேரெக்டாக நீங்கள் ரீவல்யூஷன் அப்ளை பண்ண முடியாது. அதனால் மாணவர்கள் வந்து ரீவல்யூஷன் போடணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பேப்பர் ஜெராக்ஸ் அப்ளை பண்ணிங்க. விரைவில் வந்து ரீவல்யூஷன் எப்போ வருதுங்கிற தகவலை உடனடியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலான யூடியூப்